வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நேற்றைய தினம் நாம் கவனித்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தான் போரிலிருந்து கொண்டு வந்த எல்லா கொள்ளையையும் சோதோம் ராஜாவிடத்தில் கொடுத்து விட்டான் என்று பார்க்கின்றோம். அதாவது தேவன் தன்னை ஆசீர்வதிப்பார் என்று முழுமையாக ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் ஒரு விசுவாச வீரர். ஆனால் இப்பொழுது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்க வந்தபோது ஆபிரகாமுக்கு சில சந்தேகங்கள் இருந்தன. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். நண்பர்களே, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில முக்கியமான சந்தேகங்கள் வருகின்றது. ஆனால் தேவன் நம்மிடம் மிக கிருபையாய் இருக்கின்றார். நாம் சந்தேகப்படும் போதெல்லாம் நமக்கு உதவி செய்கின்றார். இங்கே ஆபிரகாமை உடனடியாக ஆண்டவர் வெளியே கொண்டு போய் வானத்தின் நட்சத்திரங்களை காண்பித்து ஒரு வாக்குறுதியை கர்த்தர் தந்தார். நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இந்த காட்சி ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு மிகவும் உதவியாய் இருந்தது. ஆகவே 6ஆம் வசனத்தில் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் என்று போடப்பட்டிருக்கின்றது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்ததினாலே தேவன் அவனுக்கு ஈவாக ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். 6ஆம் வசனத்தில், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த வாக்கியத்தினுடைய முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் ரோமர் புஸ்தகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது குறிப்பு என்னவென்றால், ஆபிரகாம் நீதிமான் அல்ல, ஆனால் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். கர்த்தரை விசுவாசிக்கிற யாவருக்கும் கர்த்தர் கொடுக்கின்ற பரிசு நீதிமானாக்கப்படுவது. அடுத்தது, இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே இந்த நிலத்தை, இந்த கானானை உனக்கு தருவேன் என்று சொன்னார். மறுபடியும் ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு தடுமாறினார். 8ஆம் வசனத்தில், அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். ஆண்டவர் ஆபிரகாம் விசுவாசிக்க இன்னொரு முறை உதவி செய்தார். பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய துணையாய் இருக்கின்றார். நாம் சந்தேகத்தினாலே போராடும் போது நமக்கு உதவி செய்கின்றார். 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் தெளிவாக என்ன நடக்கும், அவருடைய திட்டம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது ஆபிரகாமின் சந்ததியார் எப்படியாக எகிப்திலிருந்து வெளியே வருவார்கள் என்பதை தெளிவுபடுத்தி காண்பித்தார். இந்த தெளிவை கொடுத்த பிறகு ஆண்டவர் இன்னும் கிருபையாக ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை என்றால், இன்றைக்கு பத்திரத்திலே கையெழுத்திட்டு நான் இப்படி செய்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்ற நில ஓனர்ஸ், எஜமான்கள் செய்கின்ற ஒரு காரியம். அதே போல் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நான் நிச்சயமாய் செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாக்குறுதியை மாத்திரமல்ல, தன்னுடைய உறுதியும் கொடுத்தார். இதற்கு ஆபிரகாம் பாத்திரவானா? இல்லை. அவனுக்கு பின்வரும் சந்ததியார் இப்படிப்பட்ட உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களா? இல்லை. ஆனால் இதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் எப்பொழுது உடன்படிக்கை செய்கிற தேவன். அவர் தம்முடைய வாக்குறுதிகளை உறுதி செய்து கொடுக்கின்றார். அடுத்தது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் சாராளை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவளுடைய விசுவாசமும் குறைந்து போகின்றது. ஒரு நாள் சாராய் ஆபிரகாமை பார்த்து, நாம் பிள்ளை பெறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது, அது ஆகார் தான் என்று சொல்லுகின்றாள். ஆச்சரியவதமாக போன அதிகாரத்தில் ஆண்டவரை நம்பின விசுவாசித்த ஆபிரகாம், அவரோடு உடன்படிக்கை செய்த ஆபிரகாம் சாராயை தடுத்து நிறுத்தவில்லை. மாறாக
சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான், சம்மதித்தார். ஆனால் ஆகாருக்கு குழந்தை உண்டான பிறகுதான் இது தேவ திட்டம் அல்ல என்பதை ஆபிரகாம் சாராய் கண்டுபிடிக்கின்றார்கள். ஏனென்றால் குழந்தை உருவான உடனே ஆகார் சாராயை அவமதிக்கின்றாள், துச்சமாய் நினைக்கின்றாள். இப்பொழுது ஆபிரகாம் சாராய் என்ன செய்தார்கள்? 2 பேரும் இந்த ஆகார் என்ற பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்தார்கள். ஆபிரகாமுடைய முழு சம்மதத்தோடு கூட சாராய் இந்த ஆகாரை துன்பப்படுத்த ஆரம்பித்தாள். இந்த வீட்டினுடைய உண்மையான எஜமானி யார் என்பதை உனக்கு காட்டுகின்றேன் என்று அவள் சில காரியங்களை செய்தாள். ஆனால் ஆகாரோ சாராய்க்கு பயந்து அமைதியாக விட்டு கொடுக்காமல், பணிந்து போகாமல் ஒரு நாளில் வீட்டை விட்டு வெளியேறி தப்பித்து போனாள். ஆபிராம், சாராய், ஆகார் இந்த 3 பேரும் ஒரு மிகப்பெரிய உடைவை அவர்களாகவே உண்டாக்கி கொண்டார்கள். இப்பொழுது ஆகார் தன்னுடைய கற்பத்தில் ஒரு குழந்தையும் வைத்துக்கொண்டு வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாள். இதெல்லாம் தேவையில்லாத காரியம். ஆனால் ஆண்டவரோ மறுபடியும் கிருபையோடு கூட தலையிடுகின்றார். இந்த பெரிய உடைவை சரி செய்து ஒரு தீர்வை கொண்டு வருகின்றார். ஆண்டவர் ஆகாரோடு பேசுகின்றார். சாராய் இடத்துல மறுபடியும் ஆகார் திரும்பி போகும்படியாக செய்கின்றார். இதன் மூலமாக ஆகாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆகாருக்கு பிறக்கப் போகின்ற மகனை காப்பாற்றுகின்றார். கடைசியாக ஆபிரகாமுடைய நற்பெயரையும் ஆண்டவர் காப்பாற்றுகின்றார். நண்பர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவர். நம்முடைய தவறுகளிலிருந்தும் நம்மை அவர் பாதுகாக்கின்றார். ஆச்சரியமான விதமாக ஆகாருடைய குழந்தையை குறித்தும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான வாக்குறுதியை தருகின்றார். ஆகாருடைய குழந்தை ஆண்டவருடைய திட்டம் அல்ல, ஆண்டவருடைய தீர்மானம் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு அல்ல. ஆனாலும் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். நண்பர்களே, ஆண்டவருடைய திட்டத்தை நாம் சந்தேகப்படும் போதும் கூட தேவன் நம் மேலே கிருபையாயிருக்கிறார். நாம் நம்முடைய சொந்த வழிகளில் போகும்போதும் கூட தேவன் கிருபையுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை புரிந்து கொள்ளுகிறார், நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளுகிறார், நம்மை சீர்படுத்துகின்றார். ஆகவே தான் தாவீது சங்கீதம் 25:4 இப்படியாக ஜெபிக்கின்றார். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். நம்முடைய தேவன் கிருபை உள்ளவர். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.